நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுகவின் அமோக வெற்றியை தமிழகம் முழுவதும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் மகிழ்ச்சியாக கொண்டாடினர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் இல்லம் அமைந்துள்ள போயஸ் தோட்டம் பகுதியிலும் அஇஅதிமுக தலைமைக் கழகம் அமைந்துள்ள சென்னை ராயப்பேட்டை பகுதியிலும் பல்லாயிரக்கணக்கில் திரண்ட கழக தொண்டர்களும் பொதுமக்களும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கத்திலிருந்தே அஇஅதிமுக வேட்பாளர்களின் முன்னிலை நிலவரம் குறித்த தகவல்கள் வெளியாகி வந்தன. அஇஅதிமுகவின் அமோக வெற்றி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் மக்கள் நலத்திட்டங்களுக்கு கிடைத்துள்ள மகத்தான வெற்றி என அனைத்து தரப்பினரும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா இல்லம் அமைந்துள்ள போயஸ் தோட்டம் பகுதியில் ஆயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அங்கு கூடியிருந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அஇஅதிமுக தலைமைக் கழகம் அமைந்துள்ள சென்னை ராயப்பேட்டை பகுதியில் இன்று காலை முதலே பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருந்தனர். தலைமைக் கழகத்தில் அமைந்துள்ள அஇஅதிமுக நிறுவன தலைவர் அமரர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு கழக தொண்டர்கள் மாலை அணிவித்து மேளதாளங்கள் உள்ளிட்ட பல்வேறு இசைக்கருவிகள் முழங்க வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமைக் கழகம் முன்பு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். தலைமைக் கழக வளாகத்தில் கூடியிருந்த அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அஇஅதிமுகவின் வெற்றியை கொண்டாடும் வகையில் பலத்த கரகோஷமும் வெற்றி முழக்கமும் எழுப்பி இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணமான முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்தனர். இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே அம்மா அவர்கள் எடுத்த உறுதியான நிலைப்பாடு, தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிகளிலே அவர் எடுத்து வைத்த வலுவான வாதங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அம்மாவுடைய 3 ஆண்டு கால சாதனைகள், 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டு தொடங்குகின்ற போதே வெற்றி செய்தியோடு தான் துவங்கி கொண்டிருக்கிறோம். அம்மாவுடைய ஆட்சியில் அனைத்து மக்கள் நலத்திட்டங்களும் மக்களை சென்று அடைந்திருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய சான்று தான் இந்த தேர்தலிலே நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிற வெற்றி செய்திகள். போகிற போக்கிலே 40 நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற நிலையிலே இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அயன் லேடியான எங்கள் இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆலயம் தான். சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கத்தினர் அஇஅதிமுகவின் வெற்றியை இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாகமாக கொண்டாடினார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் அருகே அஇஅதிமுக வழக்கறிஞர் பிரிவினர் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். இதேபோல் தமிழகம் முழுவதும் அஇஅதிமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை கழக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகிறார்கள். திருச்சியில் ஏராளமான கழக தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியினர் அஇஅதிமுக வெற்றி குறித்த தகவல் வெளியானதும் ஆங்காங்கே திரண்டு நின்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருச்சி மாநகர் ஸ்ரீரங்கம், உறையூர், தில்லை நகர், சத்திரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் பணியே மகேசன் பணி என்று மதர் தெரசாவை போல் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எங்கள் அம்மாவுக்கு கிடைத்த வெற்றி மக்களுக்காக செய்த பல நன்மைகளுக்காகவும் மக்களுக்காக செய்கின்ற தொண்டாற்றுக்காகவும் கிடைத்திருக்கிற வெற்றி. இந்த வெற்றி கனியை திருச்சி பாராளுமன்ற தொகுதி வெற்றியை அம்மாவின் பொற்பாகை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். மக்கள் மீது அம்மா வைத்திருந்த நம்பிக்கையை மக்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு இந்த தேர்தல் மூலமாக அவர்கள் வெற்றியை காண்பித்திருக்கிறார்கள். மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் செய்த சாதனைகளுக்கும் உழைப்புக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி. இதேபோல் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் பகுதிகளிலும் அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை, மயிலாடுதுறை, கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அஇஅதிமுகவின் வெற்றியை கொண்டாடினர். இந்த மகத்தான வெற்றி என்பது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய மக்கள் நல பணிக்கு கிடைத்த வெற்றி.
அதேபோல் தமிழக அரசாங்கத்திற்கும் கிடைத்த அங்கீகாரமாகத்தான் இதை நாங்கள் கருதுகிறோம். கரூர் பேருந்து நிலையம் அருகில் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல், திருச்செங்கோடு, ராசிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அஇஅதிமுக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை மகிழ்ச்சி பொங்க கொண்டாடினர். சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகள் மற்றும் திருவள்ளூர், நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம், ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, தேனி, திண்டுக்கல், திருவண்ணாமலை, நாகர்கோவில், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை, வேலூர், கடலூர், விழுப்புரம், திருவாரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அஇஅதிமுகவின் வெற்றியை கழக தொண்டர்களும் பொதுமக்களும் எழுச்சியுடன் கொண்டாடி வருகிறார்கள். இன்றைய தினம் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றியானது மாண்புமிகு டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாகும். மாண்புமிகு டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் காலங்களிலே என்னென்ன வாக்குறுதிகளை அளித்தார்களோ அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி 100 ஆண்டுகள் பேசும் 3 ஆண்டு சாதனைகளை செய்து முடித்திருக்கின்றார்கள். சரித்திர வெற்றியாகும். மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுகவின் அமோக வெற்றியை பிற மாநிலங்களில் உள்ள கழக தொண்டர்களும் தமிழ் மக்களும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். டெல்லியில் உள்ள அஇஅதிமுக அலுவலகத்தில் டெல்லி மாநில கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருமளவில் திரண்டு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை பாராட்டி வெற்றி முழக்கங்கள் எழுப்பியும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். டெல்லி வாழ் தமிழ் மக்களும் இந்த உற்சாக கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர்.